மேம் சீனியர் 4 லெட்டர். யாராவது ஒருத்தவங்க ஜூனியர்ல என்னென்ன லெட்டர், சீனியர்ல என்னென்ன லெட்டர்? ப்ரொஃபஷனல் பிசினஸ் கவர்மெண்ட் ஆர்டர் வரா கேள்வி கேட்க. டெமி லெட்டர் அஃபிஷியல். என்னமா பண்ணுது? அலுவலகங்களுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாஃப்ஸுக்கு உள்ளார ஏதாவது ப்ரொமோஷன் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் அது சம்மந்தமாக அனுப்பணும்னா அந்த மாதிரி அஃபிஷியல் லெட்டர் வந்து டிபார்ட்மெண்ட் வரை அனுப்பிச்சுவாங்க. சரிங்களா? எல்லாமே ஏன் நம்ம லெட்டர் அனுப்புகிறோம்? ஆர்டர் போடுறாங்க, எல்லாமே எழுத்து வடிவமாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம லெட்டர் ஃபார்மேட்டில் அனுப்புகிறோம். சரிங்களா? பின்னாடி நம்ம ஒரு ரெக்கார்டு இருக்கும், அதில் ஒரு டேட் இருக்கும், யாருக்கு அனுப்புனாங்க அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த லெட்டர் சரிங்களா? இப்போ இந்த அஃபிஷியல் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எல்லாமே கேப்ஸ்ல இருக்கும். சரிங்களா? கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கேப்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு சேர்த்து எழுதிடுவாங்க. தமிழ்நாடு அது தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எல்லாமே கேப்ஸ். நெக்ஸ்ட் டபுள் லைன் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்ன டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா? டபுள் லைன் ஸ்பேசிங் கொடுத்துட்டு என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றத நீங்க அடிக்கணும். அடுத்து சென்டர் பண்ணி அடிக்கணும். 10 to 70 இல்லைங்களா நமக்கு லெட்டர், அதுக்கு சென்டர் பண்ணி அடிக்கணும். அடுத்து ஒரு டபுள் லைன் ஸ்பேசிங் லெட்டரோட நம்பர். சரிங்களா? இல்ல லெட்டரோட நம்பர் அடிக்கும்போது நம்பர் டாட் நம்பர் வந்து கண்டினியூஸா வரும். சரிங்களா? இங்க ஒரு ஸ்லாஷ் வரும், ஒரு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் அடிச்சுக்கோங்க, ஒரு ஸ்லாஷ் வரும். ஸ்லாஷ் வந்து இங்க ஒரு நம்பர் ஒரு ஐஃபோன் மாதிரி வரும்.